பீமா கோரகன் இந்த வார்த்தையை கேட்டாலே ஆளும் வர்க்கம் சொல்லக்கூடிய இந்திய ஆளும் வர்க்கங்கள் அஞ்சு நடுங்குது. அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலே பத்திரிகைகள் மிகப்பெரிய பதட்டத்துல இருக்கு. அது ஏன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோரகேன் என்ற ஊர் இருக்குது. அந்த ஊர் பக்கத்துல பீமாங்கிற நதி ஓடுது. அதனாலதான் அது பேர் பீமா கோரகேன்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சண்டை நடக்குது. யாருக்கு சண்டை? போர். சரியா சொன்னா போர். அந்த போர் யார் யாருக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் மகாராஷ்டிராவை அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த பேஷ்வாக்கள், நம்ம சிவாஜியோட வழித்தொண்டர் சொல்லுவாங்கல்ல, இந்த மகாராஷ்டிர படையில கிட்டத்தட்ட 28,000 வீரர்கள் இருக்கிறாங்க. குதிரை வீரர்கள், பீரங்கி வீரர்கள், துப்பாக்கி பல தரப்பட்ட படைகள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க நேரடியாக சண்டைக்கு வரும்போது இயல்பா நம்ம என்ன இப்போ 2000 பேர் வராங்க, 3000 பேர் கொண்ட படையணி வருது. இந்த பக்கம் வெள்ளைக்காரர்கள் படையில இந்த மகர்களோட சேர்ந்து ஒரு 560 பேர் தானே, இவங்க தோத்துருவாங்க அப்படின்னு இயல்பா எல்லோரும் நினைக்கிற நிலையில இந்த படையணி மிக வீரியமா போரிடுது. இந்த மகர் படையணி மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தி எதிர்த்து வந்த பேஷ்வா படையை முற்றிலும் சிதற செய்யறாங்க. இந்த வெற்றி ஆங்கிலேயர் கூட எதிர்பார்க்காத வெற்றி. ஏன்னா அவங்க கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம குறைந்தபட்சம் ஒரு நாள் தாக்கு பிடிப்போம், ஆனா தோல்வியை சந்திச்சிருவோம்னு அவர்கள் கடிதம் கூட எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல ஜனவரி 1 பீமா கோரகன் வெற்றி நாள். பீமா கோரகன் இந்த வார்த்தையை கேட்டாலே ஆளும் வர்க்கம் சொல்லக்கூடிய இந்திய ஆளும் வர்க்கங்கள் அஞ்சு நடுங்குது. அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலே பத்திரிகைகள் மிகப்பெரிய பதட்டத்துல இருக்கு. அது ஏன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1818ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற கோரகேன் என்ற ஊர் இருக்குது. அந்த ஊர் பக்கத்துல பீமாங்கிற நதி ஓடுது. அதனாலதான் அது பேர் பீமா கோரகேன்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சண்டை நடக்குது. யாருக்கு சண்டை? போர். சரியா சொன்னா போர். அந்த போர் யார் யாருக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் மகாராஷ்டிராவை அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த பேஷ்வாக்கள், நம்ம சிவாஜியோட வழித்தொண்டர் சொல்லுவாங்கல்ல, இன்னும் நேரடியா பாத்தீங்கன்னா சிவாஜியோட வழித்தொண்டர்கள் 3 தலைமுறை தான். அதன் பிறகு சிவாஜியுடைய வழித்தொண்டர்கள் முடிந்து விட்டார்கள். அதன் பிறகு யார் அந்த மண்ணை ஆட்சி செய்தார்கள் என்றால், பேஷ்வா என்று அழைக்கக்கூடிய சித்பவன் பார்ப்பனர்கள் தான் அங்க ஆட்சியா இருந்தாங்க. அதனால பேஷ்வாங்கிறது தலைமை மந்திரி, அதுதான் அர்த்தம். ஆனா பேஷ்வா தான் ராஜாவும் செயல்பட்டார். ராஜாங்க ஒரு பேருக்கு வச்சுக்கிட்டு இந்த பேஷ்வாக்கள் தான் அங்க ஆட்சி நடத்துனாங்க. இதுதான் அன்னைக்கு இருந்த மகாராஷ்டிரா சூழல். அந்த சூழல் இந்த பேஷ்வாக்கள் என்ன பண்றாங்கன்னா, மிக கொடுமையா நடந்துக்கிறாங்க. சனாதன தர்மம் சொல்லக்கூடிய 4 வகை வர்ண பிரிவினை பார்த்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது மிகப்பெரிய கொடுமை நிறுத்தினார்கள். சமீபத்துல ஒரு 2-3 வருடம் முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, பாஜிராவ் மஸ்தானின்ட்டு. அந்த படத்தை மிக பெரும்பான்மையா கொண்டாடினாலும் அதில் காட்டப்பட்ட பாஜிராவ்ங்கிற ஒரு பேஷ்வா தான் இருப்பார். பேஷ்வா பாஜிராவ் தான். அந்த பாஜிராவ் தான் முதலாக, ஏன்னா சிவாஜி காலத்துல ஒரு குறைந்தபட்ச இணக்கம் இருந்துச்சு சமூகத்துல. அனைவரும் ஒன்று சேர்ந்தா அந்நியராகிய வெள்ளைகளை வெளியே துரத்த முடியும், அந்நியராகிய முகலாயர்களை வெளியே துரத்த முடியும், ஒரு ஒற்றுமையை வச்சுக் கொண்டுதான் சிவாஜி போராடினாரு. அந்த சிவாஜிக்கு பிறகு அவருடைய தலைமுறை 2 தலைமுறை கடந்த பிறகு பேஷ்வான்னு இருந்த இந்த சித்பவன் பார்ப்பனர் ஆட்சிக்கு வந்த பிறகு சிவாஜி பேணி அந்த சமூக ஒற்றுமை காணாமல் போய்விட்டது. அதை காணாமல் போய் செய்துவிட்டு இங்க இருக்கிற சாஸ்திர சம்பிரதாய சடங்குமாங்கல்ல, இந்த 4 வர்ண பேர முறையை மீண்டும் மகாராஷ்டிரத்தில் வலுவாக வன்மையாக கொண்டு வந்தவர் தான் நம்ம பார்க்கக்கூடிய பேஷ்வா. யாருன்னா பாஜிராவ். இந்த பாஜிராவுடைய படம் தான் வெளியே வந்துச்சு. அதுல அவருடைய நல்ல பக்கங்கள் சொல்லக்கூடிய காதல் இது மாதிரி காட்டி முடிச்சிட்டாங்க. தவிர உண்மையாலுமே பாஜிராவ் பேஷ்வா யாருன்னு பாத்தீங்கன்னா, சனாதன தர்மத்தை மிக வலுவாக மகாராஷ்டிரா திணித்தவர் தான் பாஜிராவ் பேஷ்வா. அம்பேத்கருடைய புத்தகத்தை எழுதியிருப்பாரு. ஒரு கடத்துல மகாராஷ்டிரா இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மிக கொடுமை அனுபவித்தார்கள். அவர்கள் தாங்க நடக்கும் பொழுது பின்னாடி பார்த்தா ஒரு தொடப்பு கட்டையை கட்டிட்டு போகணும், இல்லைன்னா ஒரு முள்ளு கத்தையை கட்டிட்டு போகணும். ஏன்னா அவரோட காலடி மேல் நடந்தா கூட தீட்டு வந்துரும்ட்டு அதை அவங்க செஞ்சாகணும். கழுத்துல ஒரு தொட்டாங்குச்சி சொல்லுவாங்கல்ல, அந்த தேங்காய் சிரட்டையை அவர்கள் கழுத்தை கட்டியிருக்கணும். ஏன்னா அவர்கள் எச்சில் கீழ்பட்டு அதை யாராவது மிதித்தா அது கூட தீட்டாகிடும். அதெல்லாம் கழுத்தை கட்டணும்னு அம்பேத்கர் உள்ள நூல் தொகுப்புல எழுதியிருப்பார்ல. இந்த சம்பவம் நடைபெற்ற ஆண்டு, அந்த காலம் யாருடைய காலம் பாத்தீங்கன்னா, பேஷ்வா பாஜிராவோட காலம் தான் அது. சரிங்களா? அந்த காலத்துலதான் இவ்வளவு வன்கொடுமை இருந்துச்சு. அப்படியேப்பட்ட அந்த பரம்பரை தொடர்ச்சி ஆட்சியில் இருக்கும்போது கடைசியான பேஷ்வா எப்ப இருக்காருன்னா 1818. அவர் பேர் 2ஆம் பாஜிராவ். அவர் 1816-17 கிட்டத்தட்ட ஆங்கிலேய ஆட்சிக்கு அடிபணிந்து போயிட்டார். இருந்த பொழுதும் மீண்டும் ஒரு முயற்சியாக தன்னுடைய ஆட்சியை திருப்பி தக்க வச்சுக்கலான்னு 1817 ஜூன்ல இருந்து ஆங்கில அரசுக்கு எதிராக சில இடங்களை கலகம் நடத்தி இடங்களை பிடித்து கொண்டு வந்தாங்க. அதுல முக்கியமானது பூனா. இந்த பூனால இருக்க சனிவர் வடாங்கிறது அந்த பேசோட கோட்டையா இருந்துச்சு. இந்த கோட்டையில் இருந்து கொண்டு மீறி எல்லா இடங்களையும் பிடிக்கலான்ட்டு மீண்டும் ஒரு முயற்சி பண்றாரு. அந்த முயற்சியை முறியடித்த இடம் தான் பீமா கோரகன். இந்த பீமா கோரகன் போர் சரியா நடக்கிற நாள் பாத்தீங்கன்னா டிசம்பர் 30-31. இந்த 2 நாள்ல 1817ஆம் ஆண்டு நடக்குது. அப்ப என்ன நடக்குன்னா, உண்மையாலுமே பேஷ்வான் நம்ம சொல்லக்கூடிய இந்த மகாராஷ்டிர படையில கிட்டத்தட்ட 28,000 வீரர்கள் இருக்கிறாங்க. குதிரை வீரர்கள், பீரங்கி வீரர்கள், துப்பாக்கி பல தரப்பட்ட படைகள் இருக்கிறாங்க. அதே இந்த எதிர்ப்புறம் இவர்கள் தாக்கலான்னு வந்துட்டு இருக்கக்கூடிய ஆங்கிலேய படை, இந்த ஆங்கிலேய படையில ஒரு 500ல இருந்து 550 பேர் தான் இருக்கிறாங்க. அதுல முக்கியமாக அதிகபட்சமாக பங்கெடுத்தவர்கள்
அங்கு மகாராஷ்டிராவில் பாஜிராவ் பேஷ்வாக்களால் ஒடுக்கப்பட்ட மகர் என்கிற ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள். இவர்களாம் ஒடுக்கப்பட்டவர்கள். இவர்களை ஊருக்குள்ளேயே அங்க மகாராஷ்டிரா அனுமதிக்க மாட்டாங்க. பூனே மாநகருக்குள் நுழையறதுக்கு ஒரு தடை இருக்கு. ஆனா ஆங்கில அரசு இவர்களை அரவணைத்து தங்கள் படையில் வைத்துக் கொண்டார்கள். எதிரிக்கு எதிரி நண்பமங்கள அந்த மாதிரி ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த உயர்குல பார்ப்பன பேஷ்வாக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சமத்துவத்தை பேசக்கூடிய இந்த மகர்களை ஒடுக்க விட்டவங்க தன்னோட சேர்ந்துக்கிட்டு இந்த படையை நடத்துறாங்க. சரியா அந்த போர் எப்படி தொடங்குதுன்னா, பூனால இருந்து வந்தக்கூடிய இந்த பேஷ்வா படை என்ன பாக்குறாங்கன்னா, ஒரு சின்ன படை தானே, இதை நம்ம ஜெயிச்சிட்டா பிரச்சனை இல்லைன்ட்டு இவளை தாக்குவதற்காக மேலிருந்து கீழ் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போது நம்ம இங்க பாக்குற இந்த மகர் படையின் வெறும் ஒரு 500 பேர் இருக்காங்கல்ல, இவங்க அந்த கோரேகான்ங்கிற ஒரு சின்ன சிற்றூர், ஒரு சின்ன கிராமம், மிஞ்சி போனா நீங்க 30-40 வீடு இருந்திருக்கும்ல, அதுல ஒரு சின்ன கோவில் இருக்கு. அந்த இடத்துல இவங்க ஒளிந்து கொண்டு போர் தொடுக்கிறார்கள். ஏன்னா பின்னாடி ஓடவும் முடியாது. பின்னாடி என்ன இருக்குது, கோரேகனார் ஓடிட்டு இருக்கு. இந்த குறைந்த இடத்துல 500 பேர் இருக்காங்க. பேஷ்வா படையில 28,000 பேர் இருந்தாலும் அதுல ஒரு தேர்ந்தெடுத்த 3000 பேர் கொண்ட படையணி தான் இந்த போருக்கு நேரடியா வராங்க. அல்ல கோகலேன்னு ஒரு தலைமையா இருக்க ஒரு தளபதி வராரு. இந்த கோகலேங்கிறவரு பல இடங்கள்ல பல வெற்றிகளை குவிச்சவரு. இப்படிப்பட்டவங்க நேரடியாக சண்டைக்கு வரும்போது இயல்பா நம்ம என்ன நினைப்போம், 2000 பேர் வராங்க, 3000 பேர் கொண்ட படையணி வருது, இந்த பக்கம் வெள்ளைக்காரர்கள் படையில இந்த மகர்களோட சேர்த்து ஒரு 560 பேர் தானே, இவங்க தோத்துருவாங்க அப்படின்னு இயல்பா எல்லாரும் நினைக்கிற நிலையில இந்த படையணி மிக வீரியமா போரிடுது. மகர் அணிங்கிறது பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் தானே. இவங்களுடைய தலைவர் சித்நாக், இவர் தான் அந்த படையை வழிநடத்துறாரு. அவர் மக்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நமக்கு அங்க இருக்கிற அந்த பேஷ்வாங்கிறது இந்திய ஆட்சியாளர்களா இருந்த போதும் கூட நம்மள அவங்க உள்ள கூட அனுமதிக்கல, மரியாதை தரல. அதனால இந்த போர்ல நம்ம தோல்வி அடைஞ்சோம்னா நம்மளோட தலைகள் சீவப்படும், அது வெளியே புதைக்கப்படும், சனாதனம் நிறுவப்படும். அதனால இதை எதிர்த்து நம்ம போர் செய்வோம், நம்மளோட உயிர் போற வரைக்கும் நம்ம எதிர்த்து போர் செய்வோம்னு அந்த ஒரு உறுதியூட்டல் தராரு. அந்த உறுதியூட்டல் பேர் நடக்கிற போர்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு வித்தியாசமான நிகழ்வு என்ன நடக்குதுன்னா, டிசம்பர் 31 அன்னைக்கு இரவு என்ன ஆகுதுன்னா, முக்கிய தளபதியான கோகலே கொல்லப்படுகிறார். பொதுவா ஒரு தளபதி செத்து நமக்கு தெரியும், அந்த படை சிதறுண்டு ஓடும். அந்த நேரத்துல இந்த மகர் படையணி மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தி எதிர்த்து வந்த பேஷ்வா படையை முற்றிலும் சிதற செய்யறாங்க. இந்த வெற்றி ஆங்கிலேயர் கூட எதிர்பார்க்காத வெற்றி. ஏன்னா அவங்க கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம குறைந்தபட்சம் ஒரு நாள் தாக்கு பிடிப்போம், ஆனா தோல்வியை சந்திச்சிருவோம்னு அவர்கள் கடிதம் கூட எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல மகர்களின் மிகப்பெரிய வீரத்தால இந்த பேஷ்வா படை துரத்தி அடிக்கப்பட்டது. பேஷ்வா பயந்து பின்னோக்கி ஓடுகிறார். இதுதான் நடந்தது. இதே நேரத்தில் டிசம்பர் 31 இரவு இவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக, ஏன்னா ஆங்கிலேய படையில, அதனால பம்பாயில இருந்து முக்கியமான ஒரு படையணி இவங்களுக்கு உதவியா வந்துட்டு இருக்கு. இந்த செய்தியும் பேஷ்வா கிடைச்சாலும் பேஷ்வா இனிமே பின்வாங்கிறது நல்லது. ஏன்னா ஆங்கில படையணி துப்பாக்கியோட வருவாங்க, நம்ம கிட்ட துப்பாக்கி பெருசா கிடையாது, அதனால பின்வாங்க ஓடுறாங்க. ஆகவே ஜனவரி 1, 1818 காலையில பார்க்கும் பொழுது அங்க இருந்த மகர் படையணி வெற்றி பெற்றிருந்தாங்க. அவர்கள் தங்களுடைய பாரம்பரிய எதின்னு நம்ம சொல்லலாம், இந்த ஆரிய சனாதன பார்ப்பனியத்துக்கு எதிராக இந்த மகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆகவே இந்த வெற்றி நம்முடையது மட்டுமல்ல, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வெற்றின்ட்டு ஆங்கிலேய படத்தளபதி அங்கே அறிவிக்கிறாரு. அறிவிச்சது மட்டுமல்ல, இந்த வெற்றியை கொண்டாட அங்கு ஒரு வெற்றி கம்பம், வெற்றி தூண் நம்ம நடணும். அந்த தூண்ல இந்த போர்ல மரணமடைந்த அத்தனை ஆங்கிலேய படை வீரர்கள், அது காலனி படை வீரர்கள் பெரிய பொறிக்கணுங்கிறாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பீமா கோரேகன் நதிக்கரையில ஒரு தூண் இருக்கு, அது பீமா கோரேகன் போர் வெற்றி தூண் பேரு. அந்த வெற்றி தூண் கல்வெட்டுல இருக்கிற பேர்களை படிச்சீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 60% மேல யார் இருப்பான்னு பார்த்தா, இந்த ஒடுக்கப்பட்ட மகர் படையணியில இருந்து சண்டையிட்டு இறந்தாங்கல்ல, அந்த வீரம் அடைந்த ஒரு பேர் தான் இருக்கு. இன்னைக்கு அங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த வெற்றி தூணை தங்கள் வீரத்தின் அடையாளமாக, தங்கள் முன்னோர்கள் எவ்வாறு போர் செய்தார்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு ஆவண காப்பகமா தான் பாக்குறாங்க. அதனால வருஷம் 1818 இருந்து தொடங்கி அந்த வெற்றி தூணுக்கு அந்த குறிப்பிட்ட நாள் ஜனவரி 1 அன்னைக்கு ஒரு பெரிய விழா நடக்கும். அந்த விழாவில ராணுவம் நடத்தும். அந்த ராணுவம் அன்னைக்கு இருந்த ஆங்கிலேய படையணி ராணுவம் நடத்தும். அந்த ராணுவம் நடத்துற விழாவில பொதுமக்கள் பெருவாரியா கலந்துக்குவாங்க. இதுதான் 1818 இருந்து 2018 வரைக்கும் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இந்த 2017ஆம் ஆண்டு என்ன ஆகுதுன்னா, அது கிட்டத்தட்ட பீமா கோரேகன் போர் நடந்து 1999 ஆண்டு, அதாவது 200ஆவது ஆண்டை நெருங்கிறதுக்கு ஒரு ஆண்டு முன்னல்ல. அப்பதான் என்ன ஆகுதுன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த செய்தி பெருசா தெரியாம இருக்காங்க. இந்த முறை நம்ம என்ன பண்ணோம், அடுத்து 200ஆவது ஆண்டு வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா, மகாராஷ்டிரா முழுக்க இருக்கிற, இன்னும் சொல்ல போனா சுற்றி இருக்க வட இந்தியா முழுக்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களை இந்த இடத்துக்கு வர செய்யணும். இந்த இடத்துக்கு வர செய்யறது மூலம் சாதி சனாதனத்துக்கு எதிராக போர் புரிந்து வெற்றி பெற வேணுங்கிற உத்வேகத்தை கொடுக்க முடியும். அப்படி போர் செஞ்ச இந்த வீரர்களை காவியமா படைக்க முடியுங்கிற நம்பிக்கையில கிட்டத்தட்ட 2016 இருந்து 17 வரைக்கும் தொடர்ச்சியா பிரச்சாரம் நடக்குது. அதன்படி 2017 இருந்து ஆரம்பிச்சு 18ஆம் ஆண்டு வரும் பொழுது இந்த 200ஆவது ஆண்டு வரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, எல்கர் பரிஷத்துன்னு ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. இந்த எல்கர் பரிஷத்துனா ஒண்ணு இல்ல, எல்கர்னா உரத்து, பரிஷத்துனா கத்துல, அவ்வளவுதான். நாம நம்மளுடைய உரிமைக்காக உரத்து பேசுவோம் அப்படிங்கிற சிந்தனையில 2 முன்னாள் நீதிபதிகள் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு ஒரு 500 செயல்பாட்டாளர்கள், அதற்கு மேல் பலதரப்பட்ட பல்லாயிரக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த இடத்துல கூடுறாங்க. அவங்க கூடுற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா,
எது இந்த பேஷ்வா பார்ப்பன பனியா ஆட்சியோட உச்சமா இருந்துச்சோ, சனிவர் வாடான்னு ஒரு இடம் இருக்கு, கோட்டை. இன்னைக்கு அந்த கோட்டை இருக்கு. அந்த கோட்டையில தான் இந்த எல்கர் பரிஷத் கூடுது. எங்கு தாங்கள் ஒடுக்கப்பட்டோமோ அங்கிருந்தே நாங்கள் உரிமை குரல் எழுப்புகிறோம்ட்டு இவர் ஒன்று கூடி அங்க பேசுறாங்க. ஆனா என்ன சிக்கல் ஆகுதுன்னா, அன்னைக்கு அங்க மகாராஷ்டிரால இன்னைக்கும் சரி, இன்னைக்கும் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இந்துத்துவ எழுச்சி சூழல். இந்துத்துவ எழுச்சிங்கிறது சனாதனத்தை பேசும். ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு கீழாரவர்கள் பேசக்கூடிய சக்திகளுக்கு இது பெரும் உறுத்துதலா இருக்கு. ஏன்னா அடுத்த நாள் என்ன இருக்குது, பீமா கோரகன் வெற்றி நாள். அதுக்கு இந்த மக்கள் போயிடக்கூடாது, எப்படியாச்சும் நம்ம சிக்கலை உண்டு பண்ணணும். அங்க இருக்க இந்துத்துவ சக்திகள் முடிவு பண்றாங்க. அதன்படி ஜனவரி 1, 2018 அன்னைக்கு அந்த எல்கர் பரிஷத் நடந்த சனிவர் வாடாவில இருந்து ஒரு பெருங்குழு, ஒரு பெரிய பேரணி புறப்பட்டு நேரடியாக பீமா கோரகன் வெற்றி தூணுக்கு போலான்னு முடிவு செஞ்சு போயிட்டு இருக்க வழியில ஒரு கலவரம் ஏற்படுது. இந்த கலவரத்தை யார் ஏற்படுத்தினாங்கன்னா, அன்னைக்கு ஒரு 2 நாள் கழிச்சு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுது. அந்த எஃப்ஐஆர் தெளிவா சொல்லுது, இந்த கலவரத்துக்கு காரணம் இந்துத்துவ சக்திகள் தான். அதுல முக்கியமா இருக்க 2 பேர் பேர் குறிப்பிட்டு வழக்க பதிவு செய்யறாங்க. வழக்க பதிவு பண்ணி அந்த 2 பேரையும் ஒரு 3 மாதம் கைது செய்யப்படல. அதுக்கு காவல்துறை சொன்ன காரணம், பூனா காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2 பேரையும் நாங்க பார்க்க முடியல, எங்க இருக்காங்களே தெரியலங்கிறப்ப உயர்நீதிமன்றம் தலையிட்டு சொல்லுது, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, ஒரு வாரம் முன்னாடி மகாராஷ்டிரா முதல்வர் பங்கேற்ற நிகழ்ச்சியில நீங்க குறிப்பிட்டிருக்க A1, அந்த கலவரத்துக்கு காரணம் A1 வந்துட்டு போறாரு, நீங்க எப்படி தெரியலன்னு சொல்றீங்க, காவல்துறை நடவடிக்கை எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை என்று பம்பாய் உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்த பிறகுதான் காவல்துறை சற்று நடவடிக்கை எடுத்து 2 பேரும் கைது செய்யறாங்க. இதோட பிரச்சனை முடிஞ்சானா இல்ல. ஏன்னா கலவரம் எப்ப 2018 ஜனவரி 1. இந்த வழக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கப்ப என்ன நடக்குதுன்னா, ஜூன் 2018 அன்னைக்கு சில நடவடிக்கைகளை அரசு மாற்றி அமைக்குது. அரசு என்ன பண்றாங்கன்னா, மகாராஷ்டிரால மாவோயிஸ்ட் அமைப்பு, தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பு அதிகமா வந்துட்டாங்க, அவங்க நடவடிக்கை கண்காணிக்கணும், அவர்கள் தான் இந்த எல்கர் பரிஷத்தை ஒருங்கிணைச்சாங்க, அவர்கள் தான் இந்த கலவரத்தின் காரணம்ட்டு மீண்டும் ஒரு எஃப்ஐஆர் தயார் பண்றாங்க. அந்த நடவடிக்கையாக தொடர்ச்சியாக அறிவுஜீவி செயல்பாட்டாளர்கள், சமூக நீதிக்காக பேசக்கூடியவர்கள், சமூகத்தில் நடக்கின்ற அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடிய வழக்கறிஞர்கள், தொழிற்சங்கவாதிகள்னு யாரெல்லாம் இந்த எல்கர் பரிஷத்துக்கு ஜனநாயக செயல்பட்டாங்களோ அவர்கள் எல்லாம் தேடி பிடித்து கைது செய்து 2018 ஆகஸ்ட்ல புதிய வழக்கு ஒன்றை கொண்டு வராங்க. அந்த வழக்கு தான் பீமா கோரகன் வழக்கு அப்படின்னு. அந்த 2018 அந்த தொடரப்பட்ட வழக்குல கிட்டத்தட்ட 2023 வரைக்கும் 16 பேரை கைது பண்றாங்க. BK 16 சொல்லுவாங்க. அந்த நேரத்துலதான் அரசாங்கம் ஒரு புதிய சொல்லாடல பத்திரிகை கொடுக்குறாங்க. என்ன சொல்லாடல்னா, அர்பன் நக்சல். ஏற்கனவே நமக்கு தெரியும், நக்சல் பாரிங்கிறது வங்காளத்தில் இருக்க ஒரு கிராமம், அந்த மேற்கு வங்கத்தில் இருக்க கிராமம் தான். அங்க இருக்க நில உடைமை எதிராக போராடினாங்க, நிலச்சுவாதங்களை கொன்றொழித்து நிலங்களை மக்களுக்கு பிரித்து கொடுத்தார்கள். அன்னையில இருந்து யாரெல்லாம் இந்த மாதிரி நிலம் தொடர்பான விஷயங்கள்ல உரிமை சார் விஷயங்கள் ஈடுபடுறாங்களோ, ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நக்சல் பாரின்னு பேரு. அதை சுருக்கி நக்சலைட்னு அரசு தரப்புல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதன் விரிவாக்கமா இல்ல அதோட புது புனைவாக என்ன பண்றாங்கன்னா, அர்பன் நக்சல், நகர்ப்புற நக்சல்கள், இவர்கள்லாம் அரசுக்கு எதிராக செயல்படுறாங்க, இந்திய அரசை கவிழ்க்க பாக்குறாங்க. இன்னும் கூடுதல் என்ன பண்றாங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடியை கொள்வதற்கு இவர்கள் திட்டமிட்டார்கள். அதற்கு ஆவணமாக ஒரு சின்ன துண்டு சீட்ல பென்சில் எழுதப்பட்ட ஒரு கடிதம் கிடைத்தது அப்படின்னு 2018 அந்த வழக்கு தொடங்குது. இதுல என்ன நமக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம்னா, இமெயில், வாட்ஸ்அப், ட்விட்டர், டெலிகிராம் இவ்வளவு சமூக ஊடகம் மாறிடுச்சு. இன்னும் பொதுவெளியில பேசிக்கிறதுக்கு நிறைய உபகரணம் வந்த நிலையிலையும் பென்சில்ல எழுதி ஒரு அமைப்பு இந்த மாதிரி திட்டமிட்டாங்கன்னு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. அதையும் இந்த அரசு ஏத்துக்கிட்டு வழக்கு தொடர்றதுக்கு அனுமதி தந்துச்சு. அதன் அடிப்படையில மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், சிறந்த தொழிற்சங்கங்கள் கிட்டத்தட்ட 16 பேரை கைது செய்ய அடைக்கிறாங்க. அதுல கடைசியா என்னன்னா, அந்த குற்றச்சாட்டை பதிவு செய்யும் போதுதான் ஸ்டேன் சுவாமி அப்படின்னு ஒரு 73 வயது முதியவர், அவர் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார், அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. அவர் சிறையிலேயே இறந்து போறாரு. அவருக்கு அடிப்படையான மருத்துவ உதவி கொடுக்கப்படவில்லை, அவருக்கு அடிப்படையான வசதி எதுவும் செய்து தரப்படவில்லை, முறையான விசாரணை கூட செய்யாமல் அவரை கொண்டு போய் தனிச்சிறையில் அடைத்து அந்த சிறையிலேயே உடல்நல கோளாறின் காரணமாக மருத்துவ உதவி கிடைக்காமல் அவர் அங்கேயே இறந்து போறாரு. அதை நிறுவனப்படுகொலைன்ட்டு அன்னைக்கு இருக்க அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒத்துக்கொண்டார்கள், பத்திரிகையில் எழுதுனாங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த பீமா கோரகன் வழக்கு அப்படின்னு தொடரப்பட்டுல, அந்த வழக்கு முறையான விசாரணை கூட இன்னும் உள்ள போக கிடையாது. இன்னும் அடுத்த கட்ட போகாம இருக்க நிலையில மீண்டும் மீண்டும் இந்த பீமா கோரகன் வார்த்தை எப்பெல்லாம் இந்த செய்தித்தாளை இடம் பிடிக்குதோ, அரசு அப்போதெல்லாம் ஒரு 2 பேரை கைது செய்யுது. எதுக்குன்னா இந்த பீமா கோரகன் நிகழ்ச்சியுமே நடந்துடக்கூடாதுங்கிறது ஆளும் வர்க்கம் தொடர்ச்சியா விரும்புது. என்ன காரணம்னா, இந்த வெற்றிங்கிறது ஒடுக்கப்பட்ட வெற்றி. ஏன்னா வரலாற்றுல சில முரண்பாடு இருக்கும். அப்படிதான் இந்த போர் அணுகிறதா இருக்கு. இந்த பீமா கோரகன் போர் நடந்து பார்த்தா ஆங்கிலேய ஏகாதிபத்திய படைக்கும் இந்த பக்கம் மகாராஷ்டிரா பேஷ்வா படைக்கு நடந்தாலும் கூட ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் சொல்லக்கூடிய இந்த படையில இருந்தவர்கள் இந்தியாவிலிருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள். ஏன் அவங்க ஒடுக்கப்பட்டு அங்க இருந்தாங்கன்னா, இவன் உரிமை தரான் அங்க இருந்தான். அதனால அந்த மக்கள் அதை தங்களோட வெற்றியா பாக்குறாங்க. இன்னும் சொன்னா 1947 விடுதலை அடைந்த ஒரு 5-6 வருடத்துல இந்த பீமா கோரகன் வெற்றி விழா நடத்த வேணாம். ஏன்னா இது மகாராஷ்டிரால இருந்த
அரசை ஆங்கிலேயர் தோற்கடிச்சிருக்காங்க, நம்ம நடத்த வேணாம் முடிவுக்கு வந்தாங்க. ஆனா தலித் மக்கள் மற்றும் தலித் பெடரேஷன் ஒண்ணு கூடி மீண்டும் மனு கொடுத்து இந்த பீமா கோரேகன் விழாவை மீண்டும் நடத்தணும். 2005 இருந்து இந்த விழா மீண்டும் தொடங்கி அரசோட விழா, இது வெறும் தனிநபர் விழா கிடையாது, அரசோட விழா ஷெட்யூல் காஸ்ட் பெடரேஷன் சேர்ந்து நடத்துறாங்க. இந்த விழா நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த விழா இனி நடத்தக்கூடாதுன்ட்டு போரில் தோல்வியுற்ற பார்ப்பன பனியா சக்தியோட அந்த ஜாதி ஆதிக்க கும்பல்கள் இன்று வரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் ஆங்கில ஏகாதிபத்தியக்கும் இந்திய அரசருக்கும் நடந்த போராக பார்க்கப்பட்டாலும், மறுபக்கம் ஒடுக்கப்பட்டவருக்கும் ஆதிக்கம் செலுத்துவதற்கு எதிரான போராக இது இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆதிக்க சக்திகள் இன்னைக்கு கூட பீமா கோரேகன் வெற்றி விழா இனி நடந்துடக்கூடாது, இப்படி நடக்கிறதுனால தலித் மக்கள் எழுச்சி பெறுவார்கள், தலித் மக்கள் எழுச்சி பெற்றால் உரிமையை நோக்கி அவர்கள் நடைப்பயணத்தை இல்லாத அவர் போராட்டத்தை தடுத்து விட தங்களால் இயலாது என்பதால் ஆளும் வர்க்க தரப்பு இந்த பீமா கோரேகன் வெற்றி விழா எங்கெல்லாம் கொண்டாடப்படுகிறதோ அங்கெல்லாம் கண்காணிப்பை பலப்படுத்துறது, இல்ல அச்சப்படுத்துறது, இல்ல தவறான தகவலை பரப்புறதுன்னு தொடர்ச்சியாக அதை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இத்தனை தடையும் மீறி 206வது ஆண்டாக பீமா கோரேகன் வெற்றி விழா ஜனவரி 1, 2025 அன்று நடைபெற இருக்கிறது. அந்த வெற்றி விழாவின் மூலம் தலித்துகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தங்களை சுற்றி இருக்கும் சனாதன ஜாதி சண்டைகளை மறந்து ஒன்றிணைந்து உரிமைகளுக்காக போராட உத்வேகத்தோடு முன்னேறுவார்கள் என்று நம்புவோம்.